நேற்று எக்ஸல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸலோட பேசிக்கான ஓவர் வியூ என்ன, டேட்டா என்டர் பண்றது அண்ட் டேட்டாஸ் ஃபார்மேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். அண்ட் பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பேசிக் ஃபார்முலாஸ்ன்னு வரும்போது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்த்தோம். அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன் வரும்போது சம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அது எப்படி டைனமிக்கா சேஞ்ச் ஆகுங்கிறது பார்த்தோம். கரெக்டா? அதோட ஸ்டாப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மேனேஜிங் த ஒர்க் ஷீட்ஸ். இது நம்மளோட ஒரு ஒர்க் ஷீட். கரெக்ட்டுங்களா? இந்த புக் 5 அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஷீட். ஒரு ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷீட். இப்போ புதுசா இன்னொரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்றேன். ஷீட் 2ன்னு கிரியேட் ஆகுது. இன்னொரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்றேன். ஷீட் 3ன்னு கிரியேட் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இந்த ஒர்க் ஷீட் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? இந்த ஒர்க் ஷீட்டோட கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது? இந்த ஒர்க் ஷீட்டுக்கு எப்படி நேம் சேஞ்ச் பண்றது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ஓகே. டன். ஸோ இந்த புக் ஃபர்ஸ்ட் ரீநேமிங் த ஷீட். இந்த ஷீட் இருக்கு. புக் 5, ஷீட் 2, ஷீட் 3ன்னு இருக்கு. இதை ரீநேம் பண்ணணும். இதை ரீநேம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் கிளிக் பண்ணி இங்க ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஷீட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஆட் நியூ, ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் பிளஸ் ஐகான் டு ஆட் த நியூ ஷீட். கரெக்ட்டுங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு மூவ் தட், இதை வந்து நீங்க லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணனா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி இதை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இது இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே. ஸோ இது மூலியமா நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, டன். ஸோ லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். when adding the sheet, இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஒரு ஷீட் ஆட் ஆகும். when you want to rename, right click and clicking on rename to rename the sheet. Done. So next is deleting the sheet. இந்த ஷீட்டை நம்ம delete பண்ணணும். delete பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், just clicking on this, right click. அதே மாதிரி we will have the option called delete. இந்த delete கிளிக் பண்ணோம்னா இந்த ஷீட் delete ஆயிடும். கரெக்டா? அண்ட் டேப் கலர் சூஸ் பண்ணி ஒரு கலர் சூஸ் பண்ணோம்னா இந்த கலர் மட்டும், அதாவது இந்த ஷீட்டோட கலர் மட்டும், பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கலர் சூஸ் பண்றோமோ அந்த கலர்ல அப்ளை ஆயிடும். லைக் இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த டேப் கலர் என்ன மாதிரி கேசஸ்ல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we are having the சேல்ஸ் டேட்டா அண்ட் ப்ராடக்ட் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஷீட்டுமே ப்ராடக்ட் டேட்டா தான். அண்ட் இந்த இந்த ஷீட்டும் இஸ் ரிலேட்டட் டு த ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஷீட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கலர் கொடுத்து வைப்போம். லைக் இது எல்லாமே ப்ராடக்டோட ஷீட்ஸ், இதெல்லாம் ப்ராடக்டோட டீடைல்ஸ் இருக்க ஷீட்ஸ்ன்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த டேப் கலரை வச்சு. புரிஞ்சுங்களா? டேப் கலர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஸோ லைக் குரூப்பிங் தி சீட்ஸ், இந்த சீட்லாம் இந்த குரூப்பை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் பண்ணி வைக்கிறதுக்காக we can use this டேப் கலர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மேனேஜிங் த சீட்ஸ். ஒரு சீட்டை எப்படி ஆட் பண்றது, டெலீட் பண்றது, ரீநேம் பண்றது அண்ட் அதோட டேப் கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்றது அண்ட் ரீஅரேஞ்ச் பண்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக் இன் பேசிக் எக்ஸல் we need to know that. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீசிங் த பெயின்ஸ். அதாவது இங்க இருக்காங்களா, இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்கு. இப்போ நான் இப்படி ஸ்க்ரோல் பண்றேன், எனக்கு இந்த மேல உள்ள இதான் ஹெட்டிங், ரைட்? இதான் என்னோட ஹெட்டிங். நான் ஸ்க்ரோல் பண்றேன், பார்த்தா ஹெட்டிங் என்ன ஆகுது, எனக்கு மறைஞ்சிடுது. அதே மாதிரி இந்த சைடு ஸ்க்ரோல் பண்றேன், இதான் ப்ராடக்டோட நேம்ஸ். ஸோ இந்த இதுவும் என்ன பண்ணிது, எனக்கு மறைஞ்சிருது. இன் சம் கேசஸ் இது ரெண்டும் மறையாம இட் நீட்ஸ் டு பி ஃப்ரீஸ்ட். இது ஃப்ரீஸ் ஆகியே இருக்கணும். என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர், ஃபர்ஸ்ட் டாப் ரோ ஆர் ஃபர்ஸ்ட் காலம் நீட்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can use the freezing paints option. இந்த ஃப்ரீசிங் பெயிண்ட்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, வியூஸ்ல போயிட்டு we will have the option called freeze paints. இந்த freeze paints
கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் டாப் ரோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் ரோ மட்டும் என்ன ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ நீங்க அடுத்தடுத்த டேட்டாஸை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய வேரியபிள் நேம்ஸ் அப்படிலாம் உங்களால ஈஸியா பார்த்துக்க முடியும். சேம் லைக் தட் ஃப்ரீஸ் பாயிண்ட்ஸ் போயிட்டு ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ஸ்க்ரோல் ஆயிடும். அதாவது ப்ராடக்ட் வந்துட்டு ப்ராடக்ட் மட்டும் ஃபிக்ஸட் ஆயிடும். அண்ட் அதுக்கடுத்து ப்ரைஸ் அடுத்தடுத்து வேற வேற என்ன வேரியபிள்ஸ் நீங்க போட்டாலும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் தான், இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த வேல்யூஸ் தான்ங்கிறத உங்களால ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். சேம் லைக் தட் ஃப்ரீஸ் பாயிண்ட்ஸ் போயிட்டு அன்ஃப்ரீஸ் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த ஃப்ரீஸ் பாயிண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, இதுதான் ஃப்ரீசிங் த டாப் ரோ, ஃப்ரீசிங் த ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் unfreeze பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா you can just click on the unfreeze the freezing pan options. ஓகே, இது எந்த மாதிரி கேஸ்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். லைக் இந்த வேரியபிள்ஸோட நேம் நிறைய டீட்டெயில்ஸ் போய்கிட்டே இருக்கு. இந்த நேம் எல்லாம் அந்த வேரியபிளோட நேம் எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டாப் ரோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு we can able to see those datas. ஓகே, ஸோ இதுதான் under the freezing the page. Okay, fine. So next concept Excel ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் த டேட்டா. ஒரு டேட்டாவை எப்படி சார்ட் பண்றது அண்ட் டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்றது பை யூசிங் த எக்ஸல். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டிங் அப்படின்னா என்ன, எந்த மாதிரிலாம் நம்ம சார்ட் பண்ணுவோம், ஃபில்டரிங் அப்படின்னா என்ன, எந்த மாதிரிலாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். நார்மலி சார்ட்டிங் அப்படின்னா என்ன, இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல ஒரு டேட்டாவை அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஃபில்டரிங் அப்படின்னா என்ன, ஃபில்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷனை யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்றது. லைக் இப்போ நம்ம கிட்ட ஒரு சிட்டிஸ் இருக்கு, அந்த சிட்டில வேரியஸ் சிட்டிஸ் இருக்கு. பர்டிகுலரா இந்த சிட்டியோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும், இந்த சிட்டியை மட்டும் சென்னை சிட்டில இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் வேணும்னு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்ல, பர்டிகுலர்லி ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா இதை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. டன். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட் பார்க்கலாம். சார்ட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஜஸ்ட் செலக்டிங் திஸ், இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். டு சார்ட், கோ டு த டேட்டா அண்ட் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ஆப்ஷன் கால்டு சார்ட். இந்த சார்ட் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வித் கரண்ட் செலக்ஷன் கொடுத்துட்டு சார்ட் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்ல 100 மேல வந்துடுச்சு, நெக்ஸ்ட் 200, நெக்ஸ்ட் 400ன்னு நமக்கு இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த காலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமே, ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போயிட்டு கண்டினியூ வித் கரண்ட் செலக்ஷன் கொடுத்து ஷார்ட்டுக்கு போனா, பிகாஸ் இது என்ன வேல்யூஸ் அப்படின்னா இட்ஸ் ஆல்பபெட்டிக்கல் வேல்யூஸ். அது என்ன வேல்யூஸ், இட்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ. நியூமரிக்கல் வேல்யூனால ஸ்மாலஸ்ட் டு லாங்கஸ்டா, லாங்கஸ்ட் டு ஸ்மாலஸ்டா நமக்கு கேட்டுச்சு. ஆல்பபெட்டிக் வேல்யூஸ்னால நமக்கு எப்படி கேட்குது, ஏ டு ஜெட்டா ஆர் ஜெட் டு ஏ, அதாவது அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா. ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் திஸ் டு த டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இட் வில் அலைன் இன் த டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு அலைன் ஆயிடும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான், திஸ் இஸ் அபவுட் த சார்ட்டிங் ஏ டு ஜெட். ஓகே, அகெயின் இதை கிளிக் பண்ணி ஜெட் டு ஏ. ஓகே, இப்போ நான் இந்த இதை மட்டும் நான் கிளிக் பண்ணி இந்த ரோ மட்டும் இந்த வேரியபிளை மட்டும் நான் செலக்ட் பண்ணி சார்ட்டிங் அப்ளை பண்ணி கரண்ட் செலக்ஷன் கொடுத்து ஏ டு ஜெட், சாரி ஜெட் டு ஏ கொடுக்குறேன்னா எனக்கு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள்
மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். செகண்ட் வேரியபிள் அப்படியே இருந்துரும். லைக் இங்க ஏபிசி மாறிடுச்சு. ஆனா இங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் 100, 200, 400லயே தான் இருக்கு. லைக் இப்ப நான் திரும்ப டிசெண்டிங் கொடுத்தாலுமே சிபிஏன்னு மாறிடுச்சு. வேறஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, மொத்தமா எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு நீங்க அரேஞ்ச் பண்றதுங்கிறது நல்லது. ஸோ எந்த காலத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கங்கிறத இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மொத்தமா எல்லாத்தையும் காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஏ டு காப்பி எவ்ரிதிங். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிட்டு கிளிக்கிங் ஆன் த சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த காலமை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அசெண்டிங்லயோ டிசெண்டிங்லயோ ஸ்மாலஸ்ட் டு லாங்கஸ்ட்லயோ லாங்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்லயோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ராடக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இங்க செல் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இங்க ஏ Z டு ஏன்னு இருக்குதுங்களா, ஏ டு Z மாத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸும் சேர்ந்தே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரைஸ் போயிட்டு ஸ்மாலஸ்ட் டு லாங்கஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தாலும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. வெரஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுமே சேர்ந்து சேஞ்ச் ஆகுது. புரிஞ்சுங்களா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ்?